இன்றைக்கி டேவே ரொம்ப சேட் டேவே தான் இருந்துச்சு. லீவ் முடிஞ்சு அம்மா வீட்டிலேருந்து ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். பஸ்ஸில் அப்படியே ஃபீலிங்ஸோடு பாட்டு கேட்டு அழுதுகிட்டே அப்படியே போயிட்டுருந்தேன். இடையில என் பேபியோட அட்ராசிட்டினால எல்லாமே அப்படியே மறந்துருச்சு. அந்த தாத்தாவை பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருந்தான். பஸ்ஸில் ஒரு இறங்குற வரைக்கும் அவரை பார்த்துட்டு சிரிச்சுட்டே தான் இருந்தான். அந்த தாத்தாவை ஒரு விளையாட்டு பண்ணிவிட்டு இவனும் அவர் கூட விளையாண்டுட்டு ஒரே ஜாலியாக இருந்துச்சு. அவன் ட்ராவல் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறது எங்களுக்கும் பார்க்க நல்லா இருந்துச்சு. இல்லாட்டி பஸ் ஏறினாவே அழுதுகிட்டே தான் இருப்பான். இந்த தடவை என்னமோ இவன் கூட விளையாடிட்டு மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு வந்து சேர்ந்தது எப்படின்னே தெரியல. அதுக்குள்ளே மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சு. எல்லா பஸ் ஸ்டாண்ட்லேயும் இந்த மாதிரி ஒரு ஆளுங்க இருப்பாங்க. எல்லா மனிதர்களுக்குமே டேலண்ட் இருக்கும். அதே மாதிரி தான் இவரும் வரைஞ்சிட்டே இருந்தார். ஆனால் என்ன வரைகிறாருன்னு தான் தெரில. நைட்டு ஊட்டி ரோட்டில் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணி போகும்போது இந்த காட்சிகளை பார்த்தாவே மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். போகிற வழியிலே காட்டு எருமை, யானை எல்லாத்தையுமே பார்த்தோம். அதனால் எதுவுமே வீடியோ எடுக்க முடியல. என் ஃபோன்லேயும் சார்ஜ் இல்லை, என் ஹஸ்பண்ட் ஃபோன்லேயும் சார்ஜ் இல்லை. வீட்டுக்கு வந்து சேர 11 மணி.